ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 18. வேதாளம் சொல்லிய புதிர்கதைகள். பத்மாவதி கதை. வாரணாசி என்று ஒரு நகரம் இருக்கிறது. என்றைக்கும் வற்றாமல் நீர் நிறைந்திருக்கும் ஜீவ நதியான கங்கை அங்கே ஓடுகிறது. முன்னொரு காலத்தில் அந்நகரத்தில் பிரதாமகுடன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மகா பராக்கிரமசாலி. அவனுக்கு வஜ்ரமகுடன் என்னும் மகன் இருந்தான். தந்தையை போலவே மகனும் வீரம் நிறைந்தவன். அழகிலே மன்மதனுக்கு மேம்பட்டவன். அவனுக்கு புத்தி சரீரன் என்ற பெயருடைய ஒரு நண்பன் இருந்தான். அவன் மந்திரி குமாரனாமான். அவனை வஜ்ரமகுடன் தன் உயிரினும் மேலாக நேசித்து வந்தான். ஒரு சமயம் இருவரும் பொழுதுபோக்குவதற்காக வேட்டையாட சென்றார்கள். துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி கொண்டே அவர்கள் காட்டில் நெடுந்தூரம் சென்றார்கள். அங்கே மொக்கு அவிழ்ந்த மலர் நிறைந்த மரங்களும் செடி கொடிகளும் அவர்களை அழைப்பதே போல் காற்றிலே அசைந்து ஆடின. குயில்கள் பாடி வரவேற்றன. அந்த காட்டின் நடுவே அழகிய ஏரி ஒன்று இருந்தது. வர்ணத்தாமரைகள் பூத்து விளங்கிய அது தெய்வலோக தடாகமோ என ஐயுறும்படி அமைந்திருந்தது. அதிலே மங்கையொருத்தி தோழிகளுடன் நீராடி விளையாடி கொண்டிருந்தாள். ஜலக்கிரீடை செய்யும் அந்த பெண் பேரழகு வாய்ந்தவள். அவளுடைய அழகு அந்த ஏரிக்கே ஒரு தனி வனப்பை அளித்தது. அவளுடைய கடைக்கண் பார்வையிலேயே மயங்கிய ராஜகுமாரன் தன் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான். அவ்விதமே பத்மாவதியும் ராஜகுமாரனின் அழகிலே மயங்கி அவன் மீது மோகமுற்று தன் வசம் இழந்தாள். குளித்து கொண்டிருந்த அவள் தன் நிலையை மறந்து நாணத்தை துறந்து அவனையே பார்த்து நின்றாள். ராஜகுமாரனும் அவளையே பார்த்து நின்றான். அப்போது அவள் விளையாட்டாக ஒரு தாமரை பூவை பறித்து தன் காதில் சூட்டிக் கொண்டாள். காதில் அணியும் தந்த பத்திரம் என்னும் ஆபரணம் போல் அப்பூவை நீண்ட நேரம் சூட்டி கொண்டிருந்தாள். பிறகு மற்றொரு பூவை பறித்து தன் தலையில் சூட்டிக் கொண்டாள். அதே சமயம் மற்றொரு கையை தன் நெஞ்சகத்தில் வைத்து கடைக்கண்ணால் அவனை நோக்கினாள். அவள் இதை சகஜமாக செய்ததால் அவளுடைய தோழிகள் இதை விளையாட்டாகவே கொண்டார்கள். அவளுடைய செயலை பார்த்து நின்ற ராஜகுமாரனுக்கு அதன் உட்கருத்து ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் ஊரிய புத்திமானான புத்தி சரீரன் அதை உடனே உணர்ந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து அந்த மங்கை கரையேறி தன் தோழிகளுடன் தன் ஊருக்கு போய்விட்டாள். அங்கு சென்ற பிறகும் அவளுடைய உள்ளம் தடாக கரையில் கண்ட ராஜகுமாரனை நினைத்து கொண்டிருந்தது. ராஜகுமாரனோ அவள் புறப்பட்டு சென்ற பிறகு மந்திர சக்தியை இழந்த வித்யாதரனை போல ஏதும் செய்ய இயலாதவனாக ஆகி தன் நகரம் திரும்பினான். அவளை காண வேண்டும் என்ற ஏக்கத்தால் அவன் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வந்தது. ஒரு நாள் அவன் தன் நண்பனான புத்தி சரீரனுடன் தனியாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போது, நண்பா, ஏன் வருந்துகிறாய்? அப்பெண்ணை நீ சுலபத்தில் அடைந்துவிட முடியும் என்றான் மந்திரி குமாரன். அதை கேட்ட வஜ்ரமகுடன் ஆச்சரியம் அடைந்து, அது எப்படி முடியும்? அவள் யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவள்? என்ன பெயர் என்பன போன்ற விபரம் ஒன்றும் தெரியாதே. அப்படி இருக்க வீணாக என் உள்ளத்தில் ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கேட்டான். இதை கேட்ட புத்தி சரீரன் வியப்புற்று, என்ன, அவள் தன்னை பற்றி விவரங்களை ஜாடையால் தெரிவித்தாளே, நீ பார்க்கவில்லையா என்று வினவினான். நண்பா, நான் ஒன்றும் அறியேன். அவள் முகக்கவர்ச்சியை கண்டு மயங்கி நின்று விட்டேன்.
அவள் தாமரை பூவை தன் காதில் வைத்து கொண்டதால் நான் கர்ணோத்பலன் என்னும் அரசனுடைய நாட்டைச் சேர்ந்தவள் என்பதை அறிவித்தாள். அந்த பூவை காதணியான தந்த பத்திரம் போல சூட்டியதால் அங்கேயுள்ள தந்த சிற்பி ஒருவன் மகள் என்பதையும் குறிப்பிட்டாள். தாமரை பூவை எடுத்து தலையில் சூடியதால் தன் பெயர் பத்மாவதி என்றும், கையை நெஞ்சத்தில் மீது வைத்துக்கொண்டு கடைக்கண்ணால் உன்னை பார்த்ததால் அவள் இதயம் உனக்கே சொந்தமாகிவிட்டது என்றும் அறிவித்தாள். உண்மையாகவே இப்போது கலிங்க தேசத்தில் கானோத்பலன் என்னும் அரசன் இருக்கிறான். அவனுடைய நாட்டில் தந்த சிற்பிகளுள் சிறந்தவனான சங்கரராமவர்தனன் என்பவன் இருக்கிறான். அவனுக்கு பத்மாவதி என்ற பெண் ஒருத்தியும் உண்டு. உலகத்திலும் அவள் அழகுக்கு ஈடானவள் இல்லை. அவளை அவன் ரொம்ப பிரியமாக வளர்த்து வருகிறானாம். இந்த விவரங்களை பிறர் கூற நான் கேட்டிருக்கிறேன். அதனால் அவள் ஜாடைகளால் தன் விவரங்களை உனக்கு அறிவித்த உடனே அவற்றின் உட்பொருளை நான் தெரிந்து கொண்டேன். மந்திரி குமாரன் இவ்வளவு விளக்கமாக கூறியதை கேட்ட வஜ்ரமகுடன் தன் நண்பனின் புத்தி கூர்மையை கண்டு வியப்பவும் சந்தோஷமடைந்தான். தன் இஷ்டம் பூர்த்தியாகும் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு ஏற்பட்டது. ஆகவே நண்பனிடம் இதை பற்றி இன்னும் விவரமாக கலந்து பேசி ஆலோசித்தான். பிறகு மறுபடியும் வேட்டைக்கு போவது போல அவர்கள் அரண்மனையை விட்டு கிளம்பினார்கள். ஆனால் அவர்கள் காட்டுக்கு போகவில்லை. பத்மாவதி இருக்கும் நகரத்தை நோக்கி செல்லவே திட்டமிட்டிருந்தார்கள். அதனால் வஜ்ரகுமாரன் நடுவழியில் தன் குதிரையை தட்டிவிட்டு படைகளிடம் இருந்து தந்திரமாக பிரிந்து தன் நண்பன் மட்டும் பின்தொடர கலிங்க தேசத்துக்கு சென்றான். அங்கே கானோத்பலன் ஆண்டு வந்த நகரத்தை அடைந்து தந்த சிற்பியை தேடி அலைந்து கண்டுபிடித்தனர். பிறகு இருவரும் பக்கத்தில் குடியிருந்த ஒரு கிழவியின் வீட்டுக்கு சென்று தங்கினார்கள். மந்திரி குமாரன் குதிரைகளை மறைவான இடத்தில் கட்டி புல்லை போட்டு தண்ணீர் காட்டிவிட்டு வந்தான். பிறகு அந்த கிழவியிடம், அம்மா, இவ்வூரில் சங்கரராமவர்தனர் என்னும் தந்த சிற்பி ஒருவர் இருக்கிறாரே, அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். இதை கேட்ட கிழவி அவனிடம் பணிவாக, அவரை எனக்கு நன்றாக தெரியும். நான் தான் அவருக்கு பால் கொடுத்து வளர்த்தேன். அவர் என்னை தம் மகளின் செவிலித்தாயாக அமர்த்தியிருக்கிறார். ஆயினும் நான் இப்போது அங்கே போவது இல்லை. அதற்கு வேண்டிய புடவை துணிமணிகள் எனக்கு இல்லை. என் மகன் ஒரு சூதாடி. என் துணிமணி எதையாவது பார்த்துவிட்டால் அவன் உடனே அதை எடுத்து போய்விடுகிறான் என்று தெரிவித்தாள். மந்திரி குமாரனுக்கு இந்த செய்தி ஆனந்தத்தை அளித்தது. உடனே அவன் கிழவிக்கு தன் மேலாடையை கொடுத்ததுடன் வேறு பரிசுகளையும் அளித்தான். பிறகு அவளிடம், அம்மா, எங்களுக்கு நீங்கள்தான் தாயாகவே ரகசியமாக எங்களுக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும். தந்த சிற்பியின் மகளான பத்மாவதியிடம் போய், நீ குளக்கரையில் கண்ட ராஜகுமாரன் வந்திருக்கிறான். அவன் உன் மீது மோகம் கொண்டிருக்கும் செய்தியை உனக்கு அறிவிக்கவே என்னை அனுப்பி வைத்தான் என்று ரகசியமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். முன்னதாகவே பரிசுகள் அளித்து கிழவியை தங்கள் வசம் ஆக்கி கொண்டு விட்டதால் கிழவி அவர்கள் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டு பத்மாவதியை பார்க்க சென்றாள். போனவள் சீக்கிரமாகவே திரும்பி விட்டாள். உடனே அவளை ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் சூழ்ந்து கொண்டு போய் வந்த சமாச்சாரம் என்னவாயிற்று என்று விசாரித்தார்கள். கிழவியோ அளமாட்டா குறையாக பின்வருமாறு சொன்னாள். நான் அவளிடம் போய் நீங்கள் வந்திருக்கும் செய்தியை ரகசியமாக கூறினேன். அதை கேட்ட அவள் என்னை மிகவும் கோபித்து கற்பூரத்தில் தோய்த்த தன் 2 கைகளால் என்னை 2 கன்னங்களிலும் அடித்து விட்டாள். அவமானத்தால் நான் மனம் உடைந்து திரும்பிவிட்டேன். இதோ பாருங்கள் என் கன்னத்தில் அவள் விரல் அடையாளங்கள் என்றாள் கிழவி. கிழவி இவ்விதம்
சொன்ன உடனே ராஜகுமாரனுக்கு தன் எண்ணம் நிறைவேறாது என்று நினைப்பால் உள்ளம் உடைந்து விட்டது. ஆயினும் மந்திரி குமாரன் அவன் உள்ளத்தை வாடவிடாமல் தேற்றினான். வருத்தம் அடையாதே நண்பா, அவள் தன் உள்ள கிடக்கையை காட்டிக்கொள்ளாமல் கிழவியை கோபித்து கொண்டு அவள் முகத்தில் கற்பூரம் தோய்ந்த 10 விரல்களால் அடித்து அனுப்பி வைத்ததால் இப்போது நிலாகாலமானதால் ஏற்ற சமயம் அல்ல, நிலா நாள் 10 போகட்டும், அதுவரையில் பொறுத்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்திருக்கிறாள் என்று சொல்லி அவன் சோர்வை போக்கினான். மந்திரி குமாரன் இவ்விதம் தேறுதல் கூறியதால் மனசமாதானம் கொண்ட ராஜகுமாரன் கடை தெருவுக்கு சென்று தான் உணர்ந்திருந்த பொன்னில் கொஞ்சம் விற்று வந்தான். அந்த பணத்தை கொடுத்து கிழவியை தங்களுக்கு நல்ல விருந்து தயார் செய்ய சொன்னான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.